வணக்கம். வணக்கம். அமைச்சர் கே. நேரு, அப்புறம் அவரோட தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் சார்ந்த இடங்கள் சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து அமலாக்கத்துறை ரைடு விட்டுருக்காங்க. இப்போ எடப்பாடி வந்து சட்டசபையிலேருந்து வெளியே வந்து என்ன கேட்குறாருன்னா, ஒரு ஒரு கேள்வியாவது ஒரே ஒரு கேள்வியாவது நீங்கள் கேட்டிங்களா இதை பற்றி? நான் என்ன எத்தனை கேள்வி கேட்குறீங்க, ஆனால் இது சம்மந்தமாக என்கிட்ட இல்லை, முதல்வர்கிட்டயோ துணை முதல்வர்கிட்டயோ ஒரு கேள்வியாவது கேட்டிங்களான்னு கேட்க. ஆமா, கேட்கணும்ல. எவன் கேட்குறேன்? நீங்களாவது கேட்கணும்ல. ஆமா, நாங்களும் கேட்கணும் தான். ஆனால் இந்த ரைடில் மிக முக்கியமான காரணகர்த்தாவே நாங்கள் தான். ஏன்னா 2 வாரங்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்டு என்கொயரிக்கு அனுப்பியிருந்தோம். அது இந்த நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரம். இந்த நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் நீங்கள் இது ஒன்று மட்டும் தெரிஞ்சுட்டு வச்சுக்குவேன், ஒரு ஆளை பின்னாடியே துரத்தணும். அது வேற யாரும் கிடையாது. ட்ரூ வேல்யூ ஹோம்னு டிவிஹெச் அதில் ரைட் நடத்துனாங்க. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கேஎன் மணிவண்ணன். கேஎன் மணிவண்ணன் வேற யாரும் கிடையாது, நேருடைய தம்பி. எத்தனை தம்பி மொத்தம்? மொத்தம் 3 தம்பி அவருக்கு. ராமஜெயம், அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன், அதுக்கப்புறம் கேஎன் மணிவண்ணன். இதில் ராமஜெயம் ஏற்கனவே ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டார். அவர் ஆண் ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கேஎன் நேரு பேரை வச்சுட்டு அவர் ஆண் ஆட்டம் திருச்சியவே கலைக்கு தள்ளினார். அவர் மொத்தமாக போய் சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்க. அவர் யாரை கொண்டாடுற கூட தெரியாத அளவுக்கு போயிருச்சு அந்த விஷயம். இப்போ சமீபத்தில் ஆடுறது இந்த கேஎன் மணிவண்ணன், அதாவது நேருடைய கடைசி தம்பி. இதில் நீங்கள் சொல்கிறீங்களா, முதலாவது அதாவது அமலாக்கத்துறை வந்திருக்கு இல்லையா, அமலாக்கத்துறை வந்திருக்க விவகாரம் என்ன அப்படின்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நினைக்கிறேன், அந்த பேங்க்ல 22 கோடி வாங்கிட்டு அதுக்கு முறைகேடான வகையில் வீட்டு என்னமோ சொத்தே இல்லாத மாதிரி அதை திரும்ப தராமல் ஃப்ராட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதை பண்ணினது வந்து கேஎன் நேருடைய 2வது தம்பி ரவிச்சந்திரன். எனவே இதை குழப்பிடக்கூடாது. ரவிச்சந்திரன், மணிவண்ணன். ஆனால் இன்னைக்கு மணிவண்ணன் மீதும் ரைடு நடக்குது. இந்த ட்ரூ வேல்யூ ஹோம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் அவர் தான், யார்? மணிவண்ணன், கேஎன் மணிவண்ணன். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இந்த ஒட்டுமொத்த கேஎன் நேரு இருக்கா இல்லையா, அவர் தம்பி 2 பேரும் எல்லாத்தையும் கூட்டி போட்டி சிறையில் பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, எவன் சொத்து இருக்காது. ஏன் நான் சொல்லியிருக்கேங்க, நான் என்ன கேட்டோம்ன்றத சொல்லிடுறேன். 2 வாரங்களுக்கு முன்னாடி, அதற்கு முன்னாடி எங்களுக்கு வந்த தகவல் அடிப்படையில் நாங்கள் ஆய்வு பண்ணதில் இதில் முறைகேடு இருக்குன்னு தெரிஞ்சுது. முறைகேட்டா 1, 2 கிடையாது. அதோட மதிப்பு சுமார் 80லேருந்து 100 கோடி ரூபாய். அந்த 100 கோடி ரூபாய் சொத்து வேற யாரோடதும் கிடையாது. ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கான அன்னதானம், இந்த விஷயத்துக்காக 1830களில் ஒரு நபர் ஒருத்தர் எழுதி வைக்கிற சொத்தை, சிதம்பரம் செட்டியார்னு ஒருத்தர். சிதம்பரம் செட்டியார் அவர்கள் 1830கள், நான் பிரிட்டிஷ் காலத்துக்கு போயாது, அந்த அந்த ஒட்டுமொத்த பத்திரம், அந்த பத்திரத்தில் 3 பசங்க வராங்க அவங்களுக்கு. மொத்தம் சாத்தப்ப செட்டியார், முருகப்ப செட்டியார், அண்ணாமலை செட்டியார். இதில் முருகப்ப செட்டியாருக்கு கல்யாணம் ஆகாமல் இறந்து போயிடுறாரு. அவருக்கு ஓரளவுக்கு கண்ணு தெரியாமல் முடியாமல் எப்படி இறந்து போயிடறான்னு வச்சுக்கோங்க. அந்த நடுவில் வரக்கூடிய பாகப்பிரிவினர் இல்லையா, அந்த பாகப்பிரிவினை மட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ட்ரஸ்ட்டாக மாற்றி அந்த ட்ரஸ்ட்டை இவங்க எல்லா பேரும் சேர்ந்து மேனேஜ் பண்ணியார். இந்த சிதா குடும்பம்வாங்க, சிதா குடும்பத்தினர் எல்லா பேரும் சேர்ந்து மேனேஜ் பண்ணி அங்கே வரக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மற்ற விசேஷ நாட்கள்லேருந்து எல்லாத்துக்குமே அன்னதானம்லேருந்து எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கணும். இதுதான் தானம் எழுதி வைக்கப்பட்ட சொத்து. அந்த சொத்தோட மதிப்பு, தற்போதைய மதிப்பு சுமார் 300 கோடிக்கு மேலே. 300 கோடிக்கு மேலே. அதோடைய வருமானங்கள் எல்லாமே எதற்காக பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குடும்பத்தினர் எதுக்காக எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க ஸ்ரீரங்கம் கோவில்களை அதன் பகுதிகளில் இந்த மாதிரியான ஆன்மீக தொண்டு செய்வதற்காக மட்டுமே எழுதப்பட்ட சொத்து. இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சிதா அன்னதான சத்திரம், அது பேர் சிதா அன்னதான சத்திரத்தினுடைய அந்த குறிப்பிட்ட சொத்து, அந்த குறிப்பிட்ட சொத்துல சும்மா 12 ஏக்கர் நிலம், 12 ஏக்கர் நிலம் ஸ்ரீரங்கம் பகுதியில் இருக்கு. அது அப்படியே 70 கோடிக்கு வாங்கினது கேஎன் மணிவன். இதுதான் எங்களுக்கு வந்த விஷயம். அந்த பத்திரம் பதியப்பட்டது சிங்காநல்லூர்ல, எனக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில். ஆனால் இருக்கிறது இங்கே வச்சுக்கோங்க, அதுவும் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் வச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த குடும்பத்தில் ராமஜெயத்தில் ஆரம்பித்து ரவிச்சந்திரனுக்கு நடிகர்கள் அதுவாகட்டும், கேஎன் மணிவன் வரைக்கும் எல்லா பேருமே ஃபோர்ஜரி பண்ணுறதில்ல. அதுவும் இந்த டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி பண்ணுறதுல தயங்குறதே கிடையாது. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போன காலத்தில் நீங்கள் பாருங்கள், அந்த கேஎன் மணிவன் 12 ஏக்கர் 24 சென்ட் நிலத்தை 2024 14/8/2024 அன்னைக்கு எழுதப்பட்டிருக்கு. பத்திரத்துறை நம்பர் 1687 16875/2024. இதுதான் பத்திரத்துடைய நம்பர். இப்போ நிறுத்துங்க, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் சொல்கிறது அது கேஎன் நேருவோட தம்பி தான்றது எப்படி கன்ஃபார்ம்? அதே பேர் தானா? ஆமாம், இதுதான் பத்திரம். அந்த பத்திரத்துக்கு அதான் பத்திரத்துடைய நம்பர் சொன்னேன் உங்களுக்கு. அந்த பத்திரத்துடைய நம்பர் 16875. இதில் வரது
அந்த சிதம்பரம் செட்டியார் அன்னதான சத்திரம் அது பேரு. சிதம்பரம் செட்டியார் அன்னதான சத்திரம் என்ற பெயரில் ட்ரஸ்டாக நடந்துகிட்டு இருந்த இந்த சொத்து யாருக்கு எழுதப்படுது அப்படின்னா என்னைக்குன்னா 13/8/2024 எழுதப்பட்ட பத்திரம் பதிவு செய்யப்படுது 14 அடுத்த நாள் பதிவு செய்யப்படுது சிங்காநல்லூர்ல. அந்த குறிப்பிட்ட சொத்தை அதோட 2வது பக்கத்துல நான் காமிக்கிறேன். 2வது பக்கத்துல அவர் தெளிவா சொல்றாங்க KN மணிவண்ணன் அவர்கள் வாங்குறாரு. ஓகே, KN மணிவண்ணன் அவர்கள். அதுக்கு 3வது பக்கத்துல ட்ரூ வேலி ஹோம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இது வேற யாரும் கிடையாது, இப்ப ரைட் நடந்துருக்குல்ல அந்த கம்பெனி தான். இவங்க அதுல 3வது ஆளா சேர்றாங்க. எனவே இந்த சொத்து முழுக்க முழுக்க KN நேருவுடைய கடைசி தம்பி KN மணிவண்ணன் அவர்களுடைய திட்டமிடல வாங்குறான்னு வச்சுக்கோமே. இது வாங்கப்பட்ட முறை தான் ரொம்ப முக்கியமானது. அது என்ன அப்படின்னா, இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட நபர்கள் இருப்பாங்களே, அந்த நபர்களை கூப்பிட்டு வச்சு மிரட்டி இங்க வாங்க பேச வேண்டியிருக்கு, அதுல சில குழப்பம் இருக்குன்னு. எல்லா சொத்திலுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன குழப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிதம்பரம் செட்டியார் அவர்கள் எழுதப்பட்ட அந்த சொத்து அது ஒற்றுமையா இருக்கணும் சரி, 2 பேர் அதுல மனஸ்தாபத்தில் இருக்கலாம். ஆனா அந்த சொத்தனுடைய உண்மையான நோக்கம் என்ன? ஸ்ரீரங்கத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்லது செய்யறது. அதுல நிச்சயம் நீங்க மாற்று கருத்து யாரும் இருக்க போறது கிடையாது கேட்டா. ஆனா அதுக்கு 4 பேரை பிரிச்சு வச்சு இவங்க திட்டம் போட்டு அதுக்கு ஒரு 12 ஏக்கர் நிலம், 12 ஏக்கர் மட்டும் கிடையாது, சும்மா 350 400 கோடிக்கு மேல, அது தற்போதைய மதிப்பு 600 கோடி போகணும்னு வச்சுக்கோங்க. அந்த நிலத்தை வளைச்சு போறதுக்கு இந்த KN நேரு கும்பல் முயற்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு 4 பேரை பயன்படுத்திட்டு அவங்க வச்சிருந்த சிதா அன்னதான சத்திரம்ல சிதம்பரம் செட்டியார் பேர்ல இருக்கக்கூடிய அன்னதான சத்திரத்தையே ஒட்டுமொத்தமா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முழுசா ஃபோர்ஜரி பண்றாங்க. எப்படி இந்த சிதா அன்னதான சத்திரம்ன்றது இவங்க 4 பேர், இவங்க தேவையான 4 பேர் மேல அவங்க தான் நடத்துறாங்க, இவங்க யாருமே கிடையாது. அப்படி ஒரு வரலாறே எழுதுறாங்க. அது கூப்பிட்டு வச்சு இவங்களை அடிச்சு மிரட்டிருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஃபோர்ஜரி பண்ணி பத்திரத்தை ரெடி பண்ணிட்ட பிறகு அவங்களை அடிக்க வேண்டிய வேலை, இம்சை பண்ண வேண்டிய வேலை இல்ல. இதுல எதனால பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு யாரு மிரட்ட வேண்டிய தேவை எதனால KN நேரு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வருது அப்படின்னா, இந்த சொத்து வந்திருக்கேன், இந்த சொத்தினுடைய விஷயம் சம்பந்தமாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஆல்ரெடி அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இதன் மீது முறைகேடு நடந்துச்சு வச்சுக்கோங்க, அதற்கு எங்களை கேட்காம எந்த விஷயமும் நடக்கக்கூடாது. அப்படி அதோட கோர்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே அதுக்கு ஒரு 1.5 வருஷமா நடந்துருக்கு. 1.5 வருஷமா இவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த சொத்தை நியாயமா பாதுகாக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. அந்த நியாயமான இந்த பாதுகாக்கிற வேலை பார்க்குற இல்லையா, எப்படா நீ நியாயமா செயல்பட போச்சுன்னு கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்க. மிரட்டி இனிமே இந்த பக்கத்தை வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டின வேற யாரும் கிடையாது, இது KN மணிவனோட குரூப். இந்த KN மணிவனோட குரூப் மட்டும் கிடையாது, KN நேருடைய மகன் அருண் இருக்காரு, அவருடைய ஆட்களும் மிரட்டினாங்க. 40க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து எங்களை மிரட்டா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு என்ன சொத்து இல்லப்ப நான் கேட்கிறேன், ஊர்ல எல்லா சொத்தையும் வளைச்சு போட்டு தின்றுருக்கானுங்க. ஆட்சிக்கு வந்தது எவன் சொத்தை அடிப்போன்றதை தாண்டி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய எழுதப்பட்ட சொத்தையும் வாரி நக்கிக்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா இவங்க எப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க நான் சொல்றேன் கேட்கிறேன். என்ன மாதிரி மனசாட்சி இல்லாதவன் இப்படி அன்னதான சத்திரம் நடத்தக்கூடிய ஒரு ட்ரஸ்டோடைய சொத்தை எவன் ஒருத்தன் முழுசா தன்னோட தான் மாத்து நினைப்பேன்? நீங்களே சொல்லுங்க, என்ன மாதிரி மனநிலை இருக்கும்? இத கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம KN நேரு வந்து ஸ்ரீரங்கத்துக்கு அது பண்ணிட்டார், ஸ்ரீரங்கத்துக்கு இது பண்ணிட்டார், ஸ்ரீரங்கத்துக்கு பிராமணர்களே பெருமையா பேச கேள்விப்பட்டிருக்கேன். ஐயா உங்களை தான் வச்சு வளைச்சு நக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அது என்னன்னே புரியவே மாட்டேது உங்களுக்கு. அங்கே விஷயம் தெரியக்கூடாதுக்காக தான் அவங்க இந்த அளவுக்கு பூசி மூழ்கி நாடகத்தை கொடுத்துருக்கானுங்க. ராமஜெயம் இறந்து போதனால இதே மாதிரி அட்டுழியம் பண்ணி தெரிஞ்சனால ஊர் பையன் சொத்தை ஃபுல்லா அராஜகம் பண்ணி அடிச்சு பருங்கி சாப்பிட்டு வாயில கொடுத்துட்டாங்க. அது கடைசி எங்கேயோ முடிச்சு அவரோட விதின்னு போய் முடிச்சு வச்சுங்க. இப்ப அதுலயா திருந்துச்சு அந்த குடும்பம்? நீ எங்கே வந்து நிக்கிற? அன்னதான சத்திரத்துக்கு சொந்தமான சொத்தையே வளைச்சிருக்கிறான். நீ எவ்வளவு வேலை பார்த்துருப்ப? இந்த 4 வருஷத்துல ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் காட்டுறேன். 4 வருஷத்துல நீ எவ்வளவு பேரை மிரட்டி இந்த மாதிரி சொத்துக்களை உருட்டி வாங்கியிருப்ப? எல்லாமே ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்டதா. தலைமை குடும்பம் கருணாநிதி குடும்பம் எப்படி, இங்க ஸ்டாலின் குடும்பம் எப்படி ஒரு பக்கத்து நிலங்களை வாங்கி போட்டு அதுல கருப்பணத்தை நல்ல பணமா மாத்திட்டாங்களோ அதே வேலைதான் KN நேரு கும்பல் தெரியுது. இவங்க எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இன்னைக்கு நேத்து கிடையாது, திமுகவுடைய பரம்பரை குணம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, எந்தெந்த இந்து கோவில் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி சத்திரங்கள், இந்த மாதிரி அன்னதான சத்திரங்கள், இந்த மாதிரி அந்த கோவிலுக்கு எழுதப்பட்ட நிலங்கள், இல்ல கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சேவை செய்யறதுக்காக எழுதப்பட்ட நிலங்கள், இதையெல்லாம் வாரி சுருட்டுறத நீ வேலையை. இது என்ன மாதிரி மனசாட்சி இருந்தா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நல்லது செய்தா சொல்லிட்டு ஊர்ல காமிச்சுக்கிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு நல்லது செய்யறதுக்காக எழுதப்பட்ட ஒரு சொத்தை வாயில போட முயற்சி பண்ணியா? இன்னொரு கேள்வி, இப்போ அந்த இடத்துல மீடியா விட்டுருங்க, அங்க இருக்கிற மற்ற கட்சிகள் அதிமுக பாஜக போன்ற யாருமே இதை பத்தி கேள்வி கேட்கவே இல்லை.
இல்ல கேள்வி கேட்காம இல்ல, ம். நீங்க நம்புங்க, இவங்க ஏறாத இடமே கிடையாது. பாதிக்கப்பட்ட நபர்கள் ஏறாத இடமே கிடையாது. ம். எல்லாருக்கும் ஏறி இறங்கியாச்சு. ஆனா ஏறி இறங்கினாலும் அதை செய்தியா மாற்ற வேண்டிய பொறுப்பு யாட்டுறது? அந்த இடத்துல எடப்பாடி என்ன சொல்றது, ஒரே ஒரு கேள்வி கேளுங்க போடுறாங்க இல்லையா? இவங்க எல்லா நியூஸும் இவங்களுக்கு தெரியும். நீ தெரியாம நினைச்சிடாங்க, எங்களுக்கு மட்டும் நியூஸ் வரும்னு நினைச்சிடாங்க. ஊர்ல எல்லா பேருக்கும் இந்த நியூஸ் வருது. ஊர்ல எல்லா பேருக்கும் நியூஸ் கொடுத்தாலுமே கூட எந்த செய்தி ஒன்றும் போடுறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா திமுக ஜால்ரா அடிக்கிறீங்க இவங்களுக்கு நேரம் பத்தல. 24 ஜால்ரா அடிக்கிறோம் தான் தொழில் செய்யறேன். இங்க கூட பத்திரிக்கை சொல்லலாம். எவன் இந்த மாதிரி நியாயம் கேட்பேன், எவன் நீதி கேட்பேன்? பகுத்தறிவு லிஸ்ட்ல ஏதாவது வருதா? இப்போ இப்போ இறுதியா எனக்கு ஒரு கேள்வி இது சம்பந்தமா. இப்போ ஆன்லைன்லயே மற்ற இடத்துலலாம் என்ன சொல்றாங்க, இது பழி வாங்கும் நடவடிக்கை. அதாவது நாங்க சும்மா முட்டாள்தனமா பேசுறோம். என்ன பழி வாங்க நடவடிக்கை? ஊர்ல இருக்க ஒருத்தர் ஒரு 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 ஒட்டுமொத்த வகைராவே போட்டு படுத்து எடுத்துருக்கானுங்க. கூப்பிட்டு வச்சு மிரட்டிருக்கானுங்க. 70 கோடிக்கு ஆதாரம் கொடுத்தாச்சு. இது ஒரு குடும்பத்துக்குனா 4 வருஷத்துல என்னென்ன பண்ணிருப்பாங்க? 2024 8வது மாதங்கள் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி கூப்பிட்டு வச்சு மிரட்டாங்கன்னா அதுக்கு முன்பு பின்பு இவங்க எவ்வளவு வர மிரட்டிருப்பாங்க? வெளியே வந்து பேச முடியாத நிலைமையில இருக்கவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லைங்க, திமுக வந்துட்டால வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள் இங்க முதலீடு பண்ணி ஒரு நிலத்தை வாங்கி வச்சுக்கவேன், முதல் குறியா தான் வைப்பான். ஒரு 100 ஏக்கர் நிலம் வாங்கி நம்ம போதும்பா நம்ம ஊர்ல போய் ஒரு அழகா விவசாயம் பண்ணிட்டு அது வாழ்வு வைப்பான்னு யாரும் நினைச்சு கூட இருப்பான். அவன் சொத்தை வாங்கி வச்சுக்கவேன், அவன் சொத்தை புடுக்கல இவன் கையா இருப்பான். ஏன்னா வெளிநாடுல இருக்கக்கூடிய நபர்லாம் போராட மாட்டாங்க. இவங்க யாரெல்லாம் போராட மாட்டாங்களோ அந்த இடத்துல நுழைவாங்க. இந்த மாதிரி ஆட்சியாளர் தான் வச்சுக்கவேன், நாடு கெட்டு குட்டிச்சோரா போறது வேற வழியே கிடையாது. கொஞ்சமா யோசி, உழைச்சி காசு வச்சிருந்தானா இவன் இந்த மாதிரி செய்வானா? அதுல வச்சிருக்கிறது கருப்பு பணம், அது கருப்பு பணத்தை நல்லா மாத்திரம் நிலம் வாங்குற, அந்த நிலத்தையாவது ஒழுங்கா வாங்குறியா? அதுக்கு நீ அடிச்சு கொடுக்குற எல்லாமே கொடூரமான செயலாக தான் இவங்க செய்யறானுங்க. இப்ப இவங்க எல்லாம் கருணை காட்டி விட்டு வைக்கிறது தப்பு. இதெல்லாம் பழிவாங்க நடவடிக்கை வேண்டி இருக்குது. நான் கேட்கிறேன், இதெல்லாம் தாமதமான நடவடிக்கை பாஜக பண்றது இல்ல. அதுதான் இப்ப மக்களோட கேள்வி என்னன்னா, எதனால இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னா, கடந்த 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு திராவிட ஆட்சி வந்து. ஆனா இது முழுசா ஒரு நடவடிக்கை அப்படின்ற மாதிரி இந்த குற்றச்சாட்டை நானே வைக்கிறேன். இதெல்லாம் தாமதமான நடவடிக்கை நான் சொல்றேன். இந்த நடவடிக்கை நீங்க முன்னாடியே மேற்கொள்ள இது மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டானோ கூப்பிட்டு வச்சு இதை உள்ள வச்சு யாரு இந்த நேரோட 2 தம்பியும் உள்ள வெளியே விடான்றேன், தூக்கி வச்சு உள்ள வச்சு ஊறின்னு உரிச்சு வச்சுக்க எல்லா விஷயம் வெளியே வரப்போகுது. முதல்ல நேரம் தூக்கிட்டு போங்கன்றேன். நேரம் தூக்கிட்டு போங்க, அதுவே போதுமானது. திருச்சி உருப்பட்டுரும், கோயம்புத்தூர் உருப்பட்டுரும். ஏன் கோயம்புத்தூர் சரி சொல்றேன்னா அங்கே மணிமணன் இருக்காப்புல. எல்லா போடும் இவங்க ஆடுற ஆட்டம் இருக்கு, கொஞ்சம் நஞ்சம் கிடையவே கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு தெரியவே தெரியாது. மத்திய அரசுடைய இன்டெலிஜென்ஸுக்கு இது புரியாதா? இன்னைக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறது தாமதம் சொல்றேன். இந்த மாதிரி எத்தனை பேர் அல்லோல போட்டிருப்பாங்க, எத்தனை பேரோட வயிற்று இவங்க கூட்டிட்டு போனாங்க. இவங்கெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டேன்னு வச்சுங்க, ஊழல் ஒழிக்கலாம் விடுங்க. ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்ய வச்சுருக்காங்க பாருங்க, அவங்களுக்கான மனசுலாம் குழுக்குழுன்னு இருக்கும். இவங்கெல்லாம் விட்டு வச்சுக்க, இந்த ஊர்ல நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்க கூட எவனும் கிடைக்க மாட்டான். எல்லாம் ஓடி போயிடுவேன். இந்த ஊர்ல நல்லது செய்திக்கு வந்தா கூட நம்ம நாசம் பண்ணிடுவாங்க. அதான் நடந்துட்டு இருக்குது. இப்ப இதுக்கு எங்கேயா பதில் சொல்லணுமா இல்லையா? யாரு ஸ்டாலின் இல்ல உதயநிதி பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்றதுக்கு கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க தயார் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்ற ஒரு விஷயம் ஊர்ல எல்லாத்துலயும் இவங்க சந்தேகமா கேள்வி வைப்பானுங்க. ஸ்டாலின்ட்டையும் உதயநிதி மட்டும் கேள்வி வாயை திறந்து கேட்க மாட்டானுங்க. வாயை வச்சுட்டு உட்காருக்காங்க.